ஏங்க எங்கெங்க போயிட்டீங்க? ஆளை வச்சு தேடி பார்த்தோம், காணவே காணான்ட்டா. அதுக்காக நீங்களே நடத்தி போல நினைச்சிட்டீங்களோ? நான் ஒருத்தர் இருக்குதே மறந்துட்டீங்களே. அது வந்துங்க நேரம் ஆயிடுச்சுல, அதனாலதான். நேரமா? கல்யாணம் நேரம் பார்த்து நடந்துச்சா இல்ல நாள் பார்த்து நடந்துச்சா? ஏண்டி நடந்தது என்ன கல்யாணமா? எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு இப்படி அனாத மாதிரி கல்யாணம் நடந்துச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். நீங்க கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சு. எனக்கு கோவம் வந்து உன்னை வேண்டி போய் அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்றேன். ஏதோ நடந்தது நடந்துச்சு, இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோன்னு பயந்து போய் நரிக்குடி ஜோசியர்கிட்ட ஓடி போயிட்டு ஓடியார. ஏங்க ஜோசியர்கிட்ட போயிட்டு வரீங்க? நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப வருத்தப்பட்டாரு. இன்னைக்கு நாள் சரியில்லாம பார்வதி. ஐயோ, அப்புறம்? அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து குலதெய்வத்துக்கு படையல் கடையில் வச்சு அப்புறமா சாந்தி முத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன, கிணத்து தண்ணி ஆத்து தண்ணியா கொண்டு போக போகுது. வர்ற ஆவணி மாசம் 17ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியார் குறிச்சு கொடுத்துருக்காரு. நல்ல வேலை நேரத்தோட வந்தேன். ஆமா, ஒண்ணு நடக்கலையா? எங்க இந்த பையன் அதுக்குள்ள போய் உட்காந்துட்டானா? ஏய் மானம் கிட்ட பையன். என்னங்க இது? இப்ப போய் அவங்களை திட்டலாமா? அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, வர சொல்லு. தம்பி தங்கராசு, அம்மாடி சண்பகம், வாங்க. விழுந்து கும்பிடுங்கப்பா. கல்யாணம் தான் நாள் பார்க்காம நடந்துச்சு, இனிமே நடக்கிறதாவது நல்ல நாள் பார்த்து நடக்கட்டும். என்ன இது வாழ்ற வீடு, சொல்றது புரிஞ்சுதா? நல்லாரு தங்கராசு, நல்லாரு. நம்ம புள்ள தங்கராசு உங்க தங்கச்சி வீட்டுல போய் தகராறுலாம் பண்றானா? அடிதடி எல்லாம் நடக்குதா? சீக்கிரமா போங்க. எனக்கு பேசாம இருக்கீங்க? ஐயோ, என் புள்ள தனியா போயிருக்கானே, சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. செண்பகம் அந்த ரூம்ல இருக்கா, சீக்கிரமா கூப்பிட்டு போ தம்பி. அம்மா அம்மா, கதாத்தர கதாத்தரமா, அம்மா கதாத்தரமா, அம்மா கதாத்தர. உங்க தங்கச்சி தங்கராசு கொல்ல பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. என்னையா என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க? வேடிக்கை பார்க்கவா? நான் பஞ்சாயத்தை மதிக்காத சொன்னீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அத்தை விட்டவங்க சேரக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க. என்ன அடிச்சு போட்டு வீடு புகுந்து என் தங்கச்சி தூக்கி போயிருக்கானே, அதுக்கு என்னையா சொல்றீங்க? இப்ப என்னையா உங்க ஊர் பஞ்சாயத்து, என்னையா கட்டுப்பாடு? இது வரைக்கும் இந்த ஊர்ல இது மாதிரி நடந்ததே கிடையாது. ரொம்ப வரமே மாரி போச்சு. இதை இப்படியே விட்டோம்னா அப்புறம் பஞ்சாயத்தை யாருமே மதிக்க மாட்டாங்க. வாங்க எல்லாரும் போய் பிடிக்கலாம். அவங்கள பிடிக்க இங்கே எழுங்க. வாங்க. நம்ம பரம்பரையிலே நடக்காத கேவலம் நடக்க போகுதுங்க. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு முடிவும் பண்ணாம இருந்தா எப்படிங்க? ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, நம்ம பையன் தங்கராசு உயிரோட இருக்க மாட்டாங்க, அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். வலது காலை எடுத்து வச்சு வந்த மருமகளை துரத்துற பாவம் தாங்க இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னடா இது, கட்டின நாள்ல இருந்து ஒரு வார்த்தை எழுத்து பேசாதவோ இன்னைக்கு பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் பேசலீங்க, என் பெத்த வயிறு என்ன அப்படி பேச வைக்குது. உங்க தங்கச்சி குடும்பத்தை பழி வாங்கறதா நினைச்சிட்டு உங்க குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களே. ஊர் உலகத்துல சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது எதுக்குங்க? தன்னோட பிள்ளைங்க எதிர்காலத்துல கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீங்க வாழ வேண்டிய உங்க பிள்ளைய வாழ விடாம பண்ணிட்டீங்களே. உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சொகத்தை கண்டேன்? இது வரைக்கும் அன்பா ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா? அடிமையா ஒரு சமயக்காரியா தான் என்ன மதிச்சீங்க. எங்க உங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாதா? பாசனா என்னன்னு புரியாதா? நீங்கள் ஒரு மனுஷன் தானா? இந்த பாருங்க, பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுங்க. இப்ப தலை குனிஞ்சு என்னங்க பண்றது? ஆண்டவா, நீதாப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும். நீங்க பெரிய இடத்து புள்ள, குடிச்சிட்டு இப்படி ஆடினா கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே.
அதான் குடிச்சேன். வாழை பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா. அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா? யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா. நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டார். எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலியை கழட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலியை கழட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. ஏமா, உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியே, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம். வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நேசம்மா, இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது, பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். மயிலு, என்னது இது? தெரியல. இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம். படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். செண்பகம் விடவல. பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கர தியாகலான்னு பாக்குறியா? உன்னை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். என்னது, நீங்களுமா சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு ஆவணி 14, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். என்னது? உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்க. என் தங்கச்சினா எனக்கு உசுறு. அவ வாழ்க்கை பாழா போச்சு. என்ன முத்தையா, என்னத்துக்கு அழுகுற நீ? இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உன் தங்கச்சிய நான் கட்டிக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, கல்யாணம் ஆனவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா கேவலமா பேச மாட்டாங்க? கல்யாணம் ஆனா போதுமா? வச்சு வாழ வேணாமா? சாந்தி முகூர்த்தமே முடியாத போது ஒரு பொண்ணு தனியா வாழலாமா? இல்ல மாப்பிள்ள, ஊர் ஒரு மாதிரி பேச. பொல்லாத ஊரு. இன்னைக்கு 1000 பேசுவான், நாளைக்கு எல்லாம் மறந்துடுவான். நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்லயா வாழ போறேன்? மாப்பிள்ள, செண்பகத்துக்கு சம்மதிக்க மாட்டா.
எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. நீ நியாயத்தை எடுத்து சொல்லு. அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரும். நீ சும்மாரு, சமயம் பார்த்து காரியத்தை முடிச்சிடுற. தங்கராசு, தங்கராசு, என்னப்பா இது? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா இது? ராத்திரியும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடாம வந்துட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேன்னு பார்த்தேன், வரல. இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? எனக்கு பசி இல்லம்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் கூட பசி தாங்க மாட்டியே. ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. இன்னமும் நான் போய் செண்பகத்தை பார்க்கலனா அதுக்காக இந்த நிலைமையில அவளை அவ வீட்டுல போய் பார்க்கணும்னு சொல்றியா? நான் எப்படியாவது அவளை பார்த்தே தீரணும். ஜோசியர் சொன்ன உண்மைய நான் அவகிட்ட சொல்லி ஆகணும். இல்லைனா என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைப்பாமா. ஜோசியர் சொன்னதை அவகிட்ட எப்படி போய் சொல்லுவ? செண்பகம், உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டயே போய் உன்னால சொல்ல முடியுமா? தங்கராசு, என் மருமகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. இத போய் நீ அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவ என்ன சொல்லுவா தெரியுமா? சாகிறத பத்தி நான் கவலைப்படல, வாழ்ற கொஞ்ச நாளாவது உங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு பூவும் பொட்டுமா சுமங்கலியா போய் சேர்ந்துடுறேன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் நீ அவளை சமாதானம் பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லுப்பா. ஆமாம்மா, என் செண்பகம் அப்படித்தாம்மா சொல்லுவா. இந்த உண்மையை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு நான் தான் தினமும் வெம்பிக்கிட்டு இருக்கேன். என்னால செண்பகம் ஏன் வீணா கஷ்டப்படணும்? அவ நல்லா வாழணும்மா. நீண்ட ஆயுளோட ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும். சத்தியமா அந்த உண்மைய செண்பகத்துக்கிட்ட நான் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். அழாதப்பா, அழாத.